Hi, hello and welcome to VAJ Home Bakers. இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் வீடியோ. நீங்கள் ஆசைப்பட்ட என்னோட பேக்கிங் ரூமுக்கு ஒரு சின்ன டூர் போகலாம். இப்போவுமே ஒரு சில பேர் வந்து இதை இன்னும் பேக்கரின்னு நினச்சிட்டு இருக்காங்க. இது பேக்கரியெல்லாம் இல்லை, என்னுடைய ஒர்க்கிங் ஏரியா மட்டும்தான். நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த பேக்கிங் ரூம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடக்கிறது, அப்புறமா வந்து இதோட ஓப்பனிங் ஃபங்க்ஷன் வீடியோ அதெல்லாம் சேர்த்து நான் உங்களுக்கு ஒரு நாள் கொடுத்துருந்தேன். நான் அப்போ பார்த்தீங்கன்னா இந்த பேக்கிங் எக்யூப்மெண்ட்ஸ் அண்ட் டூல்ஸ் எதுவுமே நான் இங்கே ஷிஃப்ட் பண்ணலை. ஸோ இப்போ வந்து ஒரு 1.5-2 monthஸாக இல்லை நான் இப்போ ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கரெக்டாக எல்லா டூல்ஸுமே எல்லா இடத்துலையும் அரேஞ்ச் பண்ணியெல்லாம் வச்சுட்டேன். ஸோ இனி உங்களுக்கு இந்த பேக்கிங் ரூம் நான் எப்படி செட் பண்ணியிருக்கேங்கிறது காமிச்சா கரெக்டாக இருக்குன்னு தோணுச்சு. அதனால தான் இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்காக நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ நான் அந்த வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன், இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோரில் தான் நான் வச்சுருக்கேன். அதாவது கார் போர்ச்சுக்கு மேலேயா டாப்பில் கொடுத்துருக்குறேன். அண்ட் ஆல்சோ இது வந்து கமர்ஷியல் கரண்ட் தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வெளியில் பார்த்துட்டு அப்புறமா உள்ளுக்கு வரலாம். ஸோ வெளியில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறமா தான் ரிசப்ஷன் ஏரியாவுக்கு உள்ளே போகிறது மாதிரியாக இருக்குது. வாங்க பேக்கிங் ரூமாக பார்க்கலாம். இதுதான் என்னோட ரிசப்ஷன் ஏரியா. ஸோ இதில் ஃப்ரெண்டில் பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் கேக் டம்மிஸ் வந்து டிஸ்பிளேக்காக செய்து வச்சுருக்கேன். ஸோ இந்த எல்லா கேக் டம்மிஸ் செய்கிறதும் நான் ரெக்கார்ட் பண்ணலை, பட் ஒரு சில டம்மி செய்கிறத கொஞ்சம் ரெக்கார்ட் பண்ணேன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த டம்மி பார்த்திங்கன்னா நான் கண்டினியூஸாக உட்காந்து ஒர்க் பண்ணதில்லை. இந்த பேக்கிங் ரூமோட ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் டம்மி வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதே மாதிரி பேக்கிங் ரூம் ஒர்க்கே ஒரு 2 months கிட்ட போச்சு. அதுவும் முடிச்சு அப்புறமா 1 month அப்புறமா தான் இந்த டம்மியோட ஒர்க் எல்லாமே நான் கம்ப்ளீட் பண்ணேன். ஸோ அதனால் ரெக்கார்ட் பண்ணுறது நான் எப்படி ரெக்கார்ட் பண்ணேன்னு தெரியலை. சிஸ்டமில் இருந்துச்சுன்னா நான் முடிஞ்சதுன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு அது ஒரு தனி வீடியோவாக கொடுக்குறேன். ஸோ நெக்ஸ்ட் உள்ள போனால் இதுதான் என்னுடைய பேக்கிங் ரூம். 1 day மேக்ஸிமம் நான் இந்த ரூமில் தான் ஸ்பெண்ட் பண்ணுறேன். ஸோ ரிசப்ஷன்லேருந்து பார்த்தா பேக்கிங் ரூம் தெரியாதது மாதிரியாக தனியாக தான் கொடுத்துருக்கேன். இந்த பேக்கிங் ரூம்லேயே பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக தனித்தனியாக நான் ஏரியா பிரிச்சிருக்கேன். அதாவது பேக்கிங் ஒரு சைடு பண்ணுறது மாதிரியும், ஒரு சைடு ஃப்ராஸ்டிங் ஐசிங் செய்கிறதுக்கு, அண்ட் ஒரு சைடு வந்து ஃபாண்டன் ஒர்க் பண்ணுறதுக்கு. அப்போ அதுக்குள்ள டூல்ஸ் அங்கங்கேயா தனித்தனியாகவே ஸ்டோர் பண்ணுறது மாதிரியாக தான் நான் வந்து செட் பண்ணியிருக்கேன். என்னுடைய பழைய பேக்கிங் ரூம் வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும். அது வந்து நான் வீட்டுக்கு உள்ளால் செப்பரேட் ஒரு ரூம் ரெடி பண்ணி அதில் பேக்கிங் பண்ணிட்டு இருந்தேன். அதில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு கவுண்டர் டாப் தான். ஸோ பேக்கிங் பண்ணுறதா இருந்தாலும் அதில் தான் பண்ணோம். ஃப்ராஸ்டிங் ஐசிங் அதில் தான், ஃபாண்டன் ஒர்க்கும் சேம் அதே டேபிள் அந்த கவுண்டர் டாப்பில் தான் செய்யணும். ஸோ அப்படிங்கும்போது நெக்ஸ்ட் ஒர்க்கு தான் செய்ய முடியும். அதாவது பேக்கிங் முடிச்சுட்டு தான் ஃப்ராஸ்டிங் ஐசிங் செய்ய முடியும். அது முடிச்சுட்டு தான் அடுத்த ஃபாண்டன் ஒர்க் பண்ண முடியும். ஸோ அதுக்கு இடையில் வேறு ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னா கூட அதில் இருக்கிற திங்ஸ் எல்லாத்தையுமே மொத்தமும் ரிமூவ் பண்ணிவிட்டு அதை க்ளீன் பண்ணி அப்படி அந்த மாதிரி தான் ஒரே பிளேஸில் நின்று ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. பட் நான் இதில் என்ன பண்ணேன்னா, பேக்கிங் நடந்துட்டு இருக்கும்போதே நமக்கு இன்னொரு ஏரியாவில் ஃப்ராஸ்டிங் ஐசிங் செய்யலாம். ஸோ ஃப்ராஸ்டிங் ஐசிங் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு ஃபாண்டன் ஒர்க் பண்ணணும்னா இன்னொரு ஏரியாவில் பண்ணலாம். ஸோ அப்படி தேவைப்படுறது மாதிரியாக வந்து நான் வந்து செப்பரேட்டாக அந்த ஏரியாவை வந்து பிரித்து வச்சுருக்கேன். எனக்கு இந்த பேக்கிங் ரூம் ஃபுல்லாகவே இன்டீரியர் ஒர்க் எல்லாமே பண்ணி கொடுத்தது என்னோட ஃப்ரெண்டு தான். அவங்க ஆர்கிடெக்ட். நான் அவங்களுடைய டீட்டெயில்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எனக்கு வந்து என்னோடய பேக்கிங் ரூம் இப்படி தான் வேணும் அப்படின்ட்டு நான் ஐடியா சொல்லியிருந்தேன். அப்போது இருந்த அந்த ஸ்பேஸுக்கு கரெக்டாக அவங்க யூட்டிலைஸ் பண்ணி அழகாக எனக்கு டிசைன் போட்டு கொடுத்துருந்தாங்க. அதேமாதிரி ஒவ்வொரு ட்ராயர்ஸ் எல்லாமே எங்கெங்கே என்ன மாதிரி ட்ராயர்ஸ் வேணும், அந்த ட்ராயர்ஸில் வந்து என்ன மாதிரி செப்பரேஷன் வேணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் கொடுத்துருந்தேன். அவங்க வந்து எனக்கு சூப்பராக நான் நினச்சது மாதிரியே எல்லாமே நீட்டாக எனக்கு பண்ணி கொடுத்துருந்தாங்க. இனி ஒவ்வொரு ஏரியாவாக என்னெல்லாம் இருக்குது, நான் எப்படியெல்லாம் செட் பண்ணியிருக்கேங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம பேக்கிங் ப்ராசஸ்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். இது வந்து நான் பேக் பண்ணுற ஏரியா. இதில் தான் நான் ஓடிஜி, ஸ்டாண்ட் மிக்சர் இது எல்லாமே நான் வச்சுருக்கேன். ஸோ ஓடிஜி பார்த்திங்கன்னா என்கிட்ட 2 இருக்குது. நான் ஆல்ரெடி வேறு வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். இதோட 2 ஓடிஜியோட ரிவ்யூ எப்படி யூஸ் பண்ணுங்கிற விஷயங்கள் எல்லாமே நான் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த 2 ஓடிஜியும் பார்த்திங்கன்னா பேரலாக வச்சோம் அப்படிங்கும்போது நிறைய ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணும். அப்படிங்கிறதுனால 2டையுமே வெர்டிகலாக டாப் அண்ட் பாட்டம் அந்த மாதிரி ஒரு ஷெல்ஃப் மாதிரி ரெடி பண்ணி அந்த மாதிரியே நான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ டாப்பில் இருக்கிற ஓடிஜியில் நம்ம கேக்கெலாம் வைக்கும்போது ஹைட்டு பத்தாது. ஓகே, அதே மாதிரி அந்த சைடில் அந்த டோர் ஓப்பன் பண்ணும்போதெல்லாம் டோரில் கைப்பட்டுச்சுன்னா செம்மையாக சுட்டு விட்றோம். அதனாலே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு குட்டி ஸ்டூலும் போட்டு அப்படிங்கும்போது நமக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் கேக் டின்ஸ் எல்லாம் வச்சு பேக் பண்ணி எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்கிறது மாதிரியாக நீட்டாக செட் பண்ணியிருக்கேன். இந்த கவுண்டர் டாப்லேயே பார்த்தீங்கன்னா 2 ஸ்டாண்ட் மிக்சர் வச்சுருக்கேன். இதில் ஒன்று வந்து நான் பேட்டர் ப்ரிப்பேர் பண்ண யூஸ் பண்ணுவேன், இன்னொன்று வந்து க்ரீம் பீட் பண்ணுறதுக்காக நான் யூஸ் பண்ணிப்பேன். அப்புறம் ஹேண்ட் பீட்ரும் வந்து இதிலே தான் நான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறமா அதிலே வந்து ஃபிக்ஸடாகவே ஒரு வெயிங் மிஷின் வச்சுருக்கிறேன். தென் கேக் ஃப்ளோர், அப்புறமா சுகர் அதை பவுடர் பண்ணி 2மே செப்பரேட்டாக 2 பாக்ஸ்லேயே போட்டு வச்சுருக்கேன். இந்த கவுண்டர் டாப்பில் தான் நான் பேட்டர் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணுவேன். அப்புறம் ஓடிஜியில் பேக் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற ஸ்பேஸில் தான்
நான் வந்து கேக் பேக் பண்ணது ஸ்பாஞ்சஸ் எல்லாமே கூலாக வைக்கிறது எல்லாமே இந்த ஏரியாவில் தான் நான் யூஸ் பண்ணிப்பேன். இனி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த கபோர்ட் அப்புறம் ட்ராயர்ஸ்லலாம் நான் எப்படி திங்ஸை ஸ்டோர் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த ஷெல்ஃபில் தான் பார்த்தீங்கன்னா பென்டோ பாக்ஸ், ட்ரெஸ்லெச்சஸ் பாக்ஸ், ட்ரீம் பாக்ஸ், அதில் வந்து 250 கிராம்ஸுக்குள்ளது, 500 கிராம்ஸ், 1 kg அந்த மாதிரி பாக்ஸஸ் எல்லாமே இந்த கபோர்டில் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த ஓப்பன் ஷெல்ஃப், இதில் வந்து பேக்கிங்க்கு யூஸ் பண்ணுற ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே செப்பரேட்டாக ஒவ்வொரு பாக்ஸ்லேயே போட்டு வச்சுருக்கேன். எந்தெந்த பாக்ஸில் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது நான் நேம் டேக் எதுவுமே அதில் வைக்கலை. இது எதுக்காக உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னா, என்கிட்ட ஒருத்தவங்க கேட்டாங்க, இதில் எப்படி உன்னால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும், எந்த பாக்ஸில் என்ன இன்க்ரீடியன்ட் இருக்குங்கிறது எப்படி உனக்கு தெரியும் அப்படின்ட்டு கேட்டாங்க. சேம் டவுட் உங்களுக்கும் வரலாம் இல்லையா, அதனால தான் நான் சொல்கிறேன். நான் ஏன்னா பேக்கிங் அந்த ரூம் ஷிஃப்ட் பண்ணுற டைமில் பார்த்தீங்கன்னா எனக்கு டைம் கிடைக்கல. அதில் நேம் நான் எழுதி வைக்கணும்னு நினச்சிருந்தேன். நம்ம மிஸ் ஆகிடக்கூடாது, எடுக்கும்போது தப்பாக எதுவும் எடுத்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நேம் போகணும்னு நினச்சிருந்தேன். பட் டைம் இல்லாமல் அப்படியே போயிடுச்சு. ஆனால் எனக்கு அதுவே பழகிடுச்சு, எந்த பாக்ஸில் எது இருக்குது, இப்போ பேக்கிங் பவுடர் எது, பேக்கிங் சோடா எது, பாக்ஸ் ஒரே மாதிரி இருந்தால் கூட எனக்கு அந்த இன்க்ரீடியன்ட் பார்க்கும்போது தெரியும். ஸோ நான் அதுக்கப்புறம் நேம் எழுதவே வேண்டாம் அப்படின்ட்டு விட்டேன். நெக்ஸ்ட் ஷெல்ஃபில் வந்து எக்கு வச்சுருக்கேன். இது கொஞ்சம் அப்படி ஓப்பன்லேயே தான் விட்டுருப்பேன், ஃபுல் க்ளோஸில் விட மாட்டேன், அப்படின்னா ரொம்ப ஹீட் ஆகிடும் இல்லையா, அதனால். ஸோ நெக்ஸ்ட் வேயிங் மிஷின், கேக் ஸ்டாண்ட், அப்புறம் வந்து டைமர், இதெல்லாம் தென் ஒரு ஓப்பன் ஷெல்ஃபில் வச்சுருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு உள்ளதில் வந்து கொஞ்சம் கேக்கு டெக்கரேஷன் ஐட்டம்ஸ், டாய்ஸ், சாக்லேட்ஸ் இதெல்லாம் வச்சுருக்கேன். ஸோ இந்த பேக்கிங் ஏரியாவில் டாப் ஷெல்ஃப் எல்லாமே பார்த்தாச்சு. நீ பாட்டம் ட்ராயர்ஸ் பார்ப்போம். ஓடிஜிக்கு நேர் கீழே பார்த்தீங்கன்னா அந்த பேக்கிங் டின்ஸ் மட்டுமே அரேஞ்ச் பண்ணுறதுக்காக 2 ட்ராயர்ஸ் ஸ்பெஷலாக டிசைன் பண்ணி கேட்டிருந்தேன். டின்ஸ் வந்து அதிலே நமக்கு நிறைய ஏரியா ஆக்குப்பே ஆகும் இல்லையா. ஸோ அந்த கொஞ்சம் ஸ்பேஸுக்குள்ளால் எல்லா டின்ஸுமே கவர் பண்ணுறது மாதிரியாக கரெக்டாக அந்த ட்ராயர்ஸில் வந்து செப்பரேஷன் போட்டு கேட்டிருந்தேன். ஸோ அந்த பெரிய பெரிய டின்ஸுக்குள்ளால் குட்டி குட்டி டின்ஸ் எல்லாம் வச்சு அப்படி நீட்டாக வந்து அதில் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ பாட்டமில் சர்க்கிள் டின்ஸும் டாப்பில் வந்து ஸ்கொயர் அண்ட் ரெக்டாங்கிள் டின்ஸுமாக நான் வச்சுருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த கார்னர் ஏரியா, இதில் கொஞ்சம் அதிகமாக யூஸ் இல்லாத திங்ஸ்கள் நான் வச்சுருப்பேன். தென் இந்த கேக் ஸ்பாஞ்சஸ் வந்து அந்த 1 day முன்னாடி நம்ம பேக் பண்ணுறதா இருந்தால் நெக்ஸ்ட் டே யூஸ் பண்ணுறதுக்கு ஸ்டோர் பண்ணுறதுக்குள்ள கண்டெய்னரில் வச்சு அதை வந்து நான் இங்கே வச்சுருக்கேன். இது பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரா ட்ராயர், அதாவது கேக் போர்டில் பேலன்ஸ் இருக்கிற போர்டும் தென் டின்ஸில் வந்து பேலன்ஸ் இருக்கிற டின்ஸும் இதில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ட்ராயரில் பார்த்தீங்கன்னா எசன்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்குது. அப்புறமா டால் செய்கிறதுக்குள்ள மோல்டு அதை வந்து இதில் வச்சுருக்கிறேன். தென் மெஷரிங் கப்ஸு, அதுக்குள்ள பவுல், அதெல்லாமே இதில் வச்சுருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் இந்த ட்ராயரில் பார்த்தீங்கன்னா அந்த பட்டர் பேப்பர், டைரி, பென்சில், பென், சிசர், இதெல்லாம் அப்படி கொஞ்சம் தேவைக்குள்ள திங்ஸ் எல்லாம் இதில் போட்டிருக்கேன். ஸோ இந்த ஏரியா எம்டியாகவே தான் இருக்குது. ஏதாவது திங்ஸ் வைக்க முடியாமல் இருக்குது அப்படின்னா இதுக்குள்ளால் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு இதை கொஞ்சம் அப்படி காலியாகவே தான் விட்டுருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் ட்ராயர் பார்த்தீங்கன்னா இதில் நான் கொஞ்சம் ஃபாக்ஸ் பால்ஸ் எல்லா கலர்ஸ்லேயும் கொஞ்சம் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். பசங்க டாய்ஸு சண்டை போட்டுட்டு அண்ணன் எடுக்கக்கூடாதுன்னு தங்கச்சி பொழிச்சு கொண்டு வச்சுருக்கேன் இதுக்குள்ளால். நெக்ஸ்ட்டு பாட்டமில் பார்த்தீங்கன்னா சாக்லேட்ஸ் வச்சுருக்கேன். ஐயோ, இதுக்குள்ளால் அயன்மேனுக்கு தலை இருக்கே. சரி, ஓகே. இதில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ண சாக்லேட்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு பக்கெட்டுக்குள்ளால் போட்டு வச்சுருப்பேன். மற்றபடி உள்ளதெல்லாம் அப்படி ஓப்பன்லேயே தான் இருக்கும். அவ்வளோதான். ஃபஸ்ட் அந்த பேக்கிங் ப்ராசஸ் பண்ணுற அந்த ஏரியா ஃபுல்லாகவே பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் இந்த ஏரியாவில் வந்து ஃப்ரிட்ஜ் வச்சுருக்கிறேன். அப்புறம் ஒரு சேர், அது வந்து ஃபாண்டன் ஒர்க் பண்ணும்போது உட்காந்து ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு சேர் வச்சுருக்கேன். அப்புறமா இந்த டால் யூனிட் பார்த்தீங்கன்னா அந்த கேக் பாக்ஸஸ் எல்லாம் வந்து செப்ரேட்டாக ஒரு ஷெல்ஃப் பை ஷெல்ஃபாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அது எல்லாத்துலேயும் வந்து பாக்ஸஸோட சைஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். இப்போ நான் எடுக்கிறதா இருந்தால் கூட நான் கரெக்டாக பார்த்து எடுத்துப்பேன். ஏன்னா அந்த பேக்கிங் ஒர்க் எல்லாமே நான் பண்ணுறது கிடையாது. மேக்ஸிமம் ஹஸ்பண்ட் பண்ண சொல்லிடுவேன். இல்லைனா பசங்க இருந்தாங்கன்னா பிள்ளைங்க கிட்ட அதை எடுத்து பாக்ஸ் வந்து பேக் பண்ணி தரதுக்கு சொல்லுவேன். ஆக்சுவலி கேக்கு கொடுக்க மாட்டேன், பாக்ஸ் மட்டும் சைடெல்லாம் ஃபோல்ட் பண்ணி ஜஸ்ட் அதை லாக் போட்டு தரதுக்காக கேட்பேன். அவங்க பாக்ஸ் தப்பாக இல்லாமல் கரெக்டாக எடுக்கணும் இல்லையா, அதுக்காக எல்லாத்துக்கும் ஒரு நேம் டேக் போட்டு விட்டுக்கிட்டேன். டால் யூனிட்டோட பாட்டமில் உள்ள ட்ராயரில் பார்த்தீங்கன்னா இந்த நைஃபு, செலோ டேப்பு, தென் லோகோ, கேண்டில், இதெல்லாமே தனித்தனியாக வைக்கிறதுக்காக அந்த ட்ராயர் வந்து செப்ரேஷன் போட்டு நான் செய்து வாங்கியிருக்கேன்.
நெக்ஸ்ட்டு இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபாண்டன் ஒர்க் பண்ணுற ஏரியா. ஸோ அந்த ஃபாண்டன் மேட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மேட்டோட டாப்பில் இருக்கிற ஷெல்ஃபும் பாட்டமில் இருக்கிற ட்ராயர்ஸு ஃபுல்லாகவே இந்த ஃபாண்டன் டூல்ஸ் எல்லாமே வச்சு நான் செட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபாண்டன்ட்டு, சிஎம்சி பவுடர், அப்புறமா இந்த ஃபாண்டன்ட்டு செய்து டெக்கரேஷன் திங்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்குள்ள டின்ஸ், டம்மி, இதெல்லாமே நான் அதில் வச்சுருக்கேன். அப்புறம் பாட்டமில் உள்ள அந்த ட்ராயர்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ட்ராயரில் வந்து கட்டர்ஸ், அந்த ஷேப் கட்டர்ஸ் தனியாக, ஃப்ளவர்ஸ் கட்டர்ஸ் தனியாக, டூல்ஸ், மாடலிங் டூல்ஸு, தென் ஸ்டீல் கட்டர்ஸ், இதெல்லாம் வந்து தனித்தனியாக குட்டி குட்டி ட்ராயர்ஸ்லேயே நான் போட்டு வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் ட்ராயரில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபாண்டன் சிலிக்கான் மோல்டு, அப்புறம் நேம் லெட்டர்ஸில் உள்ள சிலிக்கான் மோல்டு, அப்புறம் அதில் உள்ள கொஞ்சம் கொஞ்சம் டூல்ஸ் இதெல்லாம் வந்து இதில் போட்டிருக்கேன். தென் பாட்டம் ட்ராயரில் வந்து நேம் லெட்டர் கட்டர்ஸ், அப்புறம் ஃபாண்டனில் உள்ள நிறைய இந்த டெக்கரேஷன் ஷேப்ஸ் உள்ள கட்டர்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த கட்டர்ஸ் எல்லாமே அது தனித்தனியாக அதிலே வச்சுருக்கேன். அப்புறம் இந்த கார்னர் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா அதிகம் நம்ம யூஸ் பண்ணாத திங்ஸ், அந்த பினாட்டா ஹேமர்ஸ் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸு, அது தேவைக்கு கொஞ்சம் தேவையுள்ள கலர்ஸ் எல்லாம் வாங்கி அது செப்பரேட்டாக வச்சுருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ஏரியாவில் தான் நான் ஃப்ராஸ்டிங் ஐசிங் எல்லாமே செய்துப்பேன். இதில் ஒரு கெட்டில் இருக்குது நமக்கு டபுள் பாயில் பண்ணுறதுக்கு, வாட்டர் ஹீட் பண்ணுறதுக்கு. அப்புறமா ஒரு எக்கோ டாட் பக்கத்தில் வச்சுருக்கிறேன். அப்படி ஒர்க் பண்ணும்போதே சாங் கேட்டுக்கிட்டே பண்ணலாமே, அலெக்ஸா பிளேன்னு சொன்னால் போதும் அது பாட்டு பாடிக்கும்ல. ஸோ ஐசிங் பண்ணுறதுக்கு கலர்ஸ் ஈஸியாக சூஸ் பண்ணுறது மாதிரி அதிலே ஒரு குட்டி ஷெல்ஃப் வச்சு கரெக்டாக நான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ அதோட டாப்பில் தான் அந்த ஸ்ப்ரிங்கிள்ஸ் எல்லாமே வச்சுருக்கேன். நான் பர்ச்சேஸ் பண்ணுற கேக் மெட்டீரியல் ஷாப்பில் உள்ள எல்லா கலர் ஸ்ப்ரிங்கிள்ஸுமே இங்கே இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு வாட்டி போகும்போதும் புது கலெக்ஷன் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் அதில் ஒரு பாக்ஸ் தூக்கிட்டு வந்துடுவேன். நெக்ஸ்ட் இந்த விண்டோவில் பார்த்தீங்கன்னா அதை ஃப்ளை இன்செக்ட்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை வந்து கேட்ச் பண்ணுறதுக்காக பெஸ்ட் கில்லர் ஒன்று வச்சுருக்கேன். சைட்லேயே ஒரு டிஜிட்டல் கிளாக்கு, அப்புறம் டிஷ்யூ பேப்பரும் வச்சுருக்கேன். அப்புறமா இந்த கார்னர் ஏரியாவில் தான் கேக் டாப்பர்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டாப்பர்ஸ் நான் எப்போவுமே வாங்கி வச்சுப்பேன். அப்புறம் டாய்ஸ், கேக் டாப்பர் டாய்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அது இருக்குது. அப்புறமா டெக்கரேஷன் எல்லாம் பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் கலர்ஸ் ரிப்பன் எல்லாமே கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதுக்கு கீழே உள்ள ட்ராயரில் தான் அந்த சிலிக்கான் மோல்டெல்லாம் போட்டிருக்கேன். ரெகுலராக யூஸ் பண்ணுறதெல்லாம் ஃபஸ்ட்டும், அப்புறம் எப்போவாச்சும் தேவைப்படுறத வந்து செகண்ட் ட்ராயர்லேயுமே வச்சுருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நாசில்ஸ் ட்ரே. இது வந்து நான் ஸ்பெஷலாக நான் சொல்லி செய்து வாங்கினது. எப்படின்னா இப்போ நம்ம நாசில்ஸோட அந்த டிப்பை வச்சு தேடுறது வந்து கொஞ்சம் கஷ்டம் இல்லையா, ஸோ பார்த்து ஈஸியாக பிக் பண்ணுறது மாதிரியாக இப்படி ஒன்று செய்து வாங்கி வச்சுருக்கேன். இதுலேயே தான் வந்து பைப்பிங் பேக்கும் வந்து இந்த ட்ரேயிலே தான் வச்சுருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஸ்பூன்ஸ், பெயிண்ட் ப்ரஷ், அந்த மெஷரிங் ஸ்பூன்ஸ் இதெல்லாம் வந்து இன்னொரு ட்ரேயில் வச்சுருக்கேன். பேலன்ஸ் உள்ள பேக்கிங் டூல்ஸ் எல்லாமே நான் இதில் தான் வச்சுருக்கிறேன். ஸ்க்ராப்பர், பேலட் நைஃப், ரொட்டர் நைஃப், அப்புறம் வந்து ஸ்பேச்சுலா, இதெல்லாமே இதில் தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதுதான் வந்து கேக் போர்டு ட்ரே. இதுவும் கரெக்டாக செப்பரேட் பண்ணி நான் செய்து வாங்கியிருக்கேன். இதில் வந்து எல்லா சைஸில் உள்ள போர்டும் வந்து செட் ஆகிறது மாதிரி வச்சுருக்கிறேன். அப்புறம் இன்னொரு காமிஷன், அந்த பேக்கிங் ஏரியாவிலையும் கொஞ்சம் போர்ட்ஸ் இருக்குது. ஸோ அது வந்து ரொம்ப ரேராக யூஸ் ஆகிற போர்ட்ஸ் மட்டும் நான் அங்கே ஷிஃப்ட் பண்ணியிருக்கேன். ஃப்ராஸ்டிங் ஐசிங் பண்ணுறதுக்கு தேவைப்படுற எல்லா டூல்ஸ், திங்ஸ் எல்லாமே கரெக்டாக இவ்வளோ ஏரியாவில் கவர் ஆகிறது மாதிரியாக கரெக்டாக வந்து நான் டிசைன் பண்ணி வாங்கி அதை செட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து வாஷிங் ஏரியா. ஸோ அதோட பாட்டம்லேயும் நம்ம வந்து அதிகமாக யூஸ் ஆகாத டின்ஸு, தென் எக்ஸ்ட்ரா வாஷிங் சோப்பு, தென் கிளீனர், இதெல்லாமே வந்து நான் இந்த இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த ஏரியாவில் தான் பார்த்தீங்கன்னா அந்த டாப்பில் உள்ள ஷெல்ஃப், அப்புறம் பாட்டமில் உள்ள கபோர்டு, இதில் எல்லாம் பவுல்ஸ், அப்புறம் பிளேட்ஸ், இதெல்லாம் வந்து இங்கே நம்ம வாஷ் பண்ணி வாட்டர் ட்ரை ஆனதுக்கப்புறமா எடுத்து வைக்கிறது மாதிரி செட் பண்ணியிருக்கேன். ஸோ கிச்சன் டவல் அடிக்கடி நம்ம யூஸ் ஆகும்ல, ஸோ அதை ஹேங் பண்ணுறதுக்கும் அதிலே வந்து ஒரு ஹேங்கர் வச்சுருக்கேன். அப்புறமா பார்த்தீங்கன்னா டஸ்ட்பின், அது வந்து ரெண்டாக நான் வச்சுருக்கேன். ஒன்று பெருசு, ஒன்று சின்னதும். பெருசு வந்து நமக்கு டிகிரேடபிள் ஆகிற வேஸ்ட்டு போடுறதுக்கும், இன்னொன்று வந்து பிளாஸ்டிக் கவர்ஸ் அந்த மாதிரி உள்ள ஐட்டம்ஸ் எல்லாம் வரும்ல, அது வந்து தனியாகவும் வச்சுருக்கேன். கப் கேக் லைனர்ஸ் எல்லாத்தையுமே செப்பரேட்டாக ஒரு ட்ரேயில் வச்சுருக்கேன்.
ஸோ இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா க்ளீனிங்க்கு யூஸ் பண்ணுற திங்ஸ் எல்லாம் வச்சுருக்கிறேன். அப்புறம் வேறு சின்ன சின்ன ஷெல்ஃப்ஸில் பேலன்ஸ் இருக்கிற கொஞ்சம் பாட்டில்ஸு, கிளாஸ் ஜார்ஸ், கிளாஸ் பவுல் இதெல்லாம் வந்து இதில் ஸ்டோர் பண்ணியிருக்கிறேன். அப்புறம் என்னுடைய FSSAI லைசன்ஸும் வந்து அதுக்குள்ளால தான் பத்திரமா வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து கார்பேஜ் பேக், டஸ்ட்பினுக்கு யூஸ் பண்ணுறது, அப்புறம் கிச்சன் டவல்ஸ், எக்ஸ்ட்ரா டவல்ஸ் எல்லாமே இதில் தான் இருக்குது. டாப்பில் ஃபுல் ஏரியா கவர் ஆகுறது மாதிரி டாப்லேயும் அந்த ஷெல்ஃப் வந்து வச்சுருக்கேன். ஸோ அது வந்து ரொம்ப 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 ரேராக யூஸ் பண்ணுற ஐட்டம்ஸ் எல்லாம். அதாவது இப்போ ஹூப் ஸ்டாண்ட் அதில் இருக்குது. அப்புறமா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டம்மிஸ் இருக்கும். தென் கேக் ஸ்டாண்ட்ஸு, ஸ்பேஸர், இந்த மாதிரி உள்ளதெல்லாம் இந்த டாப் ஏரியாவில் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். அப்புறமா என்னோடய நியூ பேக்கிங் ரூமில் நான் ஏசியும் வச்சுருக்கேன். ஸோ இப்போது நிறைய பேருக்கு டவுட்டே வரும், அப்போ ஏசி வச்சு ஈஸியாக ஐசிங் பண்ணிடலாம், ஷார்ப்பு ஸ்மூத் ஐசிங் எல்லாம் அந்த ஏசி இருந்தால் மட்டும்தான் பண்ண முடியுமா அப்படிங்கிறது இல்லை. நான் என்னுடைய ஓல்டு பேக்கிங் ரூம் அந்த வீடியோலேயே நான் சொல்லியிருக்கிறேன். அதில் வந்து எனக்கு ஏசி கிடையாது. ஆல்சோ அதுவும் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர், டாப்பில் வந்து அவ்வளோ ஹீட்டாக இருக்கும் ரூம். நான் அதுலேயுமே வந்து சூப்பராக நான் ஐசிங் செய்வேன். நான் இந்த ஏசி வச்சுருக்கிறது பார்த்திங்கன்னா ஐசிங் பண்ணுறதுக்காக கிடையாது. இப்போது நிறைய ஆர்டர்ஸ் வருது, 5 or 6 கேக்ஸ் எல்லாம் ஆர்டர் இருக்கிற பட்சத்தில் நான் ஐசிங், ஏன்னா நீங்கள் வீடியோ ரெகுலராக பார்க்குறீங்கன்னா தெரியும், நான் அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் ஒர்க் தான் பண்ணுவேன். பேக்கிங் முடிச்சுட்டு அடுத்தது எல்லாம் க்ரம் கோட்டிங் முடிப்பேன். அதுக்கப்புறமா எல்லாம் சேர்த்து ஐசிங் முடிச்சுட்டு லாஸ்ட் எல்லாம் சேர்த்து டெக்கரேஷன் பண்ணுவேன். ஸோ அந்த எல்லா கேக்கும் சேர்த்து டெக்கரேஷன் பண்ணும்போது ஐசிங் பண்ண கேக்ஸ் எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னாக ஃப்ரிட்ஜ்லேருந்து வெளியில் எடுத்து டெக்கரேட் பண்ணணும், உள்ளே வைக்கணும், திருப்பி எடுத்து டெக்கரேட் பண்ணணும், உள்ளே வைக்கணும். அந்த ஒரு ஒர்க்கு வந்து கொஞ்சம் ஈஸியாகிறதுக்காக தான் நான் வந்து ஏசி வச்சுருக்கிறேன். ஏன்னா எல்லா கேக்குமே ஃப்ரிட்ஜ்லேருந்து வெளியில் எடுத்து வச்சுட்டு எல்லா கேக்கோட டெக்கரேஷன் ஒர்க்கு முடிச்சுட்டு மறுபடியும் வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறதுக்காக, அந்த ஒரு பர்பஸ்க்காக மட்டும்தான் நான் வந்து ஏசி யூஸ் பண்ணுறது. அப்புறமா சென்டரில் பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் வச்சுருக்கேன். தென் இனி ஃப்ரிட்ஜு காமிக்கலை, ஓப்பன் பண்ணி காமிக்கலை. ஸோ ஃப்ரிட்ஜு அதை நான் செப்பரேட்டாக இன்னொரு வீடியோ உங்களுக்கு நான் கொடுக்குறேன், சரிங்களா? ஃப்ரிட்ஜில் வந்து என்னெல்லாம் ஸ்டோர் பண்ணலாம், ஸ்டோர் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறத அதை டீட்டெயிலாக செப்பரேட் ஒரு வீடியோ கொடுக்குறேன். ஸோ பேக்கில் ஒரு டோர் பார்த்தீங்கல்ல, அது வந்து ஈஸியாக எனக்கு வீட்லேருந்து கனெக்ட் ஆகிறது மாதிரியாக கொடுத்துருக்குறேன். இவ்வளோ தான் என்னுடைய பேக்கிங் ரூம். உங்களுக்கு ஃபுல்லாகவே நான் சுற்றி காமிச்சாச்சு. ஸோ அவுட் ஆஃப் 5 எவ்வளவு ரேட்டிங் கொடுக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அப்புறம் இன்னொரு இன்ஃபர்மேஷன், உங்களுக்கு பேக்கிங் கிளாஸஸ் அவைலபிளாக இருக்குது, ரெக்கார்டட் டைப்பில் பேக்கிங் கிளாஸஸ் இருக்குது. ஸோ கிளாஸோட டீட்டெயில்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணிவிட்டு எனக்கு வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வேறொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். பாய்.